வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் என் தலைமண்டையில் அடிபட்டு நான் எப்படி தப்பிச்சுன்னு வந்தேன் அப்படிங்கிற அந்த கதையை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்றைக்கி எங்கள் அத்தைக்கு கல்யாணம், கடைசி அத்தை, அப்பாவோட கடைசி தங்கை. அவர்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் சீதா கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் இது பண்ணி எல்லோரும் உறவினர்கள்லாம் வந்துன்னு போயின்னு இருக்காங்க. ஒரே கூட்டம். எங்கே பாரு அப்பா தான் அப்பாவும் அம்மாவும் தான் அவங்களுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எங்கள் தாத்தா உயிரோடு இல்லை, பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. அதனால் இவர் பெரிய அண்ணா அப்படிங்கிறனால எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் ஃபுல்லாக அந்த மனையில் உட்காந்து அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய இதெல்லாம் சாங்கியம்லாம் செஞ்சு அவர்களை கன்னிகாதானம் செய்து கொடுக்கணும். அதனால் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பிஸி, எங்களை கவனிக்க முடியாது. நாங்கள் சும்மா இருப்போம்மா, வழக்கம் போல் தான். எத்தனை வயசு அப்போது? அது ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கலாம். அதை ஆரம்பித்தாச்சு. இங்கே கல்யாண மண்டபத்தில் சுற்றி 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 ஓடி போர் அடிச்சு போச்சு. சரின்னு சொல்லிவிட்டு மண்டபத்துக்கு வெளியில் போய் எல்லாம் விளையாடலாம் தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான், எங்கள் அண்ணா, இன்னும் சில பசங்க, எல்லாம் வால் பசங்க எல்லாருமா சேர்ந்து சுற்றி சுற்றி விளையாடின்னு இருந்தோம். சந்தோஷமாக விளையாடின்னு இருந்தோம். நல்லா பட்டுப்பாவடையை கட்டின்னு பட்டாம்பூச்சி மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்றி சுற்றி ஓடின்னு இருந்தோம். அப்புறம் திடீர்னு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே பார்த்தா அங்கே ஒரு குழா இருந்தது. குழா ரொம்ப கீழே இருந்தது, ரொம்ப தாழ்வாக. அதாவது ஒரு 1.5 அடின்னு வச்சுக்கோங்களேன். தரையிலேருந்து ஒரு 1.5 அடி தான் இருக்கும். அந்த குழாவில் நாங்களாமே சின்ன பசங்க தான், ரொம்ப ஹைட்டெல்லாம் இருக்க முடியாது. மிஞ்சி போனால் ஒரு 2.5 அடி 3 அடி இருந்திருக்கலாம். அதனால் எல்லோரும் குனிஞ்சு குனிஞ்சு கையை வச்சுட்டு அந்த குழாயில் தண்ணியை பிடிச்சி குடித்தோம். விளையாடிருந்து ரொம்ப டயர்டாகிடுது. அதனால் அப்படி குடிச்சிட்டு டக்குன்னு அப்படி நிமிரும்போது கரெக்டாக என்னோடய உச்சி மண்டையில் குழாயோட அந்த வாய் பட்டு அப்படியே தலையில் நல்லா கிழிச்சு விட்டுடுது. நல்ல அடி, ரத்தம் வர ஆரம்பிச்சுடுது தலையில். உடனே இந்த பசங்கள்லாம் பயந்து போயிடுது, குழந்தைலாம். எங்கள் அண்ணா ரொம்ப பயந்து போயிட்டான். உடனே உள்ளே போய் அம்மா அப்பாட்ட சொன்னால் அம்மா அப்பா ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்கா கல்யாண வேலையில். அவர்களால் அப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓட முடியாது. அப்புறம் எங்கள் சித்தப்பாவோ யாரோ, எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு மாமா என்னை தூக்கிட்டு, எங்கள் அண்ணாவும் வந்தான் கூட, அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. 3 பேரும் போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு அது எல்லாம் ரத்தத்தெல்லாம் தொடச்சி தையல் போட்டு உச்சி மண்டையில் சின்ன இதுதான், பெருசாக நல்ல வேலை ரொம்ப ஆழமாக போகலை, மேலாக அப்படி தான். இப்போனா உடனே அதுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எம்ஆர்ஐ ஸ்கேனடு, சிடி ஸ்கேனடு, தலைமண்டையில் ஏதோ ஆகிடுது அப்படின்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரிலாம் இல்லை. பொதுவாகவே சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கபாலம் தலை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுடைய பெரியவாளுக்கு இருக்கிற மாதிரி கனமாக இருக்காது, தேங்காய் ஓடு மாதிரி கனமாக இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் டக்குன்னு கிழிச்சதில் அது இப்போ நினச்சி பார்த்தா தெரியுது, அது எக்ஸ்டர்னல் இன்ஜுரியாக தான் இருக்கணும் அது. அப்போ அதை ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு ஏதோ தையல் போட்டுட்டு தலையில் ஒரு கட்டு அனுப்பிச்சி கட்டு கட்டி பிளாஸ்டரியை போட்டு அனுப்பிச்சி போயிட்டு வாங்க, ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனையும் போட்டேன். வாங்கிட்டாச்சு, அதையும் வாங்கிட்டு அப்புறம் அதை பற்றி கவலை கிடையாது, ஒன்றும் பயம் கிடையாது. உடனே நானும் எங்கள் அண்ணாவும் ஜாலியாக சிரித்து பேசிட்டு அந்த எங்களை கூட்டி போன மாமாவோட கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது. அங்கே பார்த்தா கல்யாண வேலை மும்மரமாக நடந்துட்டுருக்கு. இதோ இப்போ கல்யாண முகூர்த்த நேரம் நெருங்கிடுது, கல்யாணம் ஆகப்படுது. சரி, அப்புறம் எங்கள் அத்தைக்கு திருமங்கலிதாரணம் ஆகிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஓடி என்கிட்ட, என்னடா குட்டி, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு பார்த்தானே. இந்த மாதிரி அப்புறம் சொல்கிறேன் நான், இந்த மாதிரி குழாயில் தண்ணி பிடிச்சி குடித்தோம். அப்போ குழா இந்த மாதிரி இடிச்சு கொடுத்து தலையில், அதனால் இப்படி ஆயிடுது அப்படின்னு. நல்ல வேலை அதோட போச்சே, எல்லாம் கடவுள் விட்டது, நல்ல வேலை அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்னை தூக்கி வச்சுட்டு சமாதானப்படுத்தியிருந்தேன். நான் அழலாம் மாட்டேன், அதெல்லாம் பயம்லாம் கிடையாது. அப்புறம் அதுலேருந்து கீழே ஏதாவது தாழ்வாக ஒரு குழாயோ இல்லை கொஞ்சம் நம்ம ஹைட்டில் குழாய் பார்த்தா, இப்போ கூட வாஷிங் மிஷினுக்காக குழாயில் போடும்போது கூட நான் நினச்சிப்பேன், ஐயோ தலைமண்டை அடிக்கும். யாராவது அங்கே பாத்ரூம்லாம் போகும்போது கூட நான் தேவைப்பார் காஷன் பண்ணி அனுப்பேன், ஜாகிரதையாக போங்கோ,
தலைமண்டை இடிச்சிட போகிறது, எனக்கு இப்படி தான் சின்ன வயசில் இடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆனால் அப்போ வந்து அதனுடைய பெரிய தாக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட, பின்னாளில் அதாவது என்னுடைய ஒரு 16-17 வயசில் வந்து தலைமண்டையில் எப்போ பாரு அந்த இடத்துல ஒரு உச்சி மண்டையில் ஒரு வலி இருந்து கொண்டே இருந்தது. அப்புறம் வந்து அதுக்காக வந்து ஒரு இந்த டாக்டர்கிட்ட, நியூரோ டாக்டர்கிட்ட போய் காமிச்சதில் அவர் சொன்னார், சின்ன வயசில் ஏதோ தலையில் அடிபட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆமாம், தலை சுத்தலும் ஒரு மாதிரி எப்போ பாரு ஒரு டக்குன்னு வந்து நடந்தானா இது பண்ணால் தலை சுற்றுறதும் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அந்த அப்பொழுது இடித்து அடிபட்டதன் விளைவு தான் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிவிட்டு அப்புறம் மருந்துகள் கொடுத்தாரு. அது சரியாக போச்சு. அதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, வாழ்த்தனம் பண்ணலாம், கரெக்டு தான், குழந்தைகள் வாழ்த்தனம் பண்ணும், விஷமம் பண்ணும். ஆனால் இந்த மாதிரிலாம் போய் ஏதாவது பண்ணி ஒரு தலைமண்டையிலலாம் அடிபட்டுக்கிற அளவுக்கு பண்ணனா, சில குழந்தைகள் மாடிப்படியில் தவறி விழுந்துடும், சேர்ந்து மொட்டை மாடியில் விழுந்துடும். அப்படியே அந்த இதெல்லாம் பிளாக்ஸ் எல்லாம் எதாவது வச்சுருந்தானா அதில் விழுந்துடும். சில குழந்தைகள் வீட்டில் வாசப்படியில் படிக்கட்டில் விழுந்துடும். இந்த மாதிரி விழுந்து தலைமண்டையில் அடிபட்டால் அதுக்கு வந்து உடனடியாக சிகிச்சை எடுத்து என்னன்னு விவரமாக கொஞ்சம் பார்க்கணும். இது வந்து நான் வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்லக்கூடிய, தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பொதுவாகவே சின்ன வயசில் தலையில் அடிபட்டுதுன்னு சொன்னாக்கா, அது அப்போ ஒன்றும் அது பெருசாக காமிக்காது. அது எந்த விதத்துலையும் என்னை பாதிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு ஸ்கூல் போவேன், வருவேன், பாடம் படிப்பேன், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன், இந்த மாதிரிலாம் தான் இருந்தது. அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கலை. ஆனால் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி பியூசி படிக்கும்பொழுது தான் இந்த பிரச்சனை வந்தது. அப்புறம் அது ஒரு 2-3 மாதம் அப்படியே இருந்து, இந்த வலி, மண்டை வலியும் அந்த தலை சுற்றலும் இருந்து, அதை போக்குவதற்கு அப்புறம் நான் மருந்துகள் சாப்பிட்டு அதை வந்து சரி பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து தலைமண்டையை இடிச்சுண்டு உடச்சுண்ட கதை. உங்களுக்கு சிரிப்பாக இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்.